வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. பிரதமர் மோடி ராகுல் காந்தியுடன் சந்திப்பு ஆச்சரியமாக இருக்குது. அதாவது இந்திய வரலாற்றிலே முதல் முறையாக அப்படிங்கிற மாதிரி மோடி ராகுலை பார்க்க போகிறாருன்னா ஒரு தவறை பண்ணிவிட்டு டக்குன்னு காலில் விழுந்துட வேண்டியது. இது சங்கிகளுக்கே உள்ள குணம் முதல்ல. ரெண்டாவது, இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தில் தேவையில்லாத வார்த்தையை சொல்லி மாட்டிக்கொண்ட அமித்ஷா, தெரியாமல் பேசிட்டேன்னு சொல்கிறதுக்கு கூட மனமில்லாத அமித்ஷா. இதனால் என்ன பிரச்சனை வரும்? நாடு முழுவதும் பிஜேபிக்கு தகவல் வந்திருக்கும். நாடு முழுவதும் பிஜேபிக்கு இன்றைக்கி பட்டியலின மக்கள்கிட்ட எவ்வளோ பெரிய கொந்தளிப்பு. அதுவும் இல்லாமல் சமூக நீதி பேசக்கூடிய இயக்கங்கள் அவர் கூடயே இருக்கார். அவங்கெல்லாம் இதை எப்படி பார்ப்பாங்க? நிதிஷ்குமார்லாம் ஆபத்து, சிராக் பாஸ்வான் இதை ஒத்துக்கிறாரா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராகுலை மோடி சந்தித்தது முக்கியம் என்ன? அதையும் தாண்டி நாடாளுமன்ற அந்த கூட்டுக்குழுக்கு அனுப்பியிருக்காங்க இந்த மசோதாவை, ஒரே நாடு ஒரே தேர்தல். அதில் பார்த்தீங்கன்னா பிரியங்கா காந்தி காங்கிரஸ் சார்பாக இடம் பிடிச்சிருக்காங்க. இது மற்றொரு இடி காங்கிரஸ், இது பிஜேபிக்கு. என்ன நடந்துட்டுருக்கு? தொடர்ச்சியாக ஒரே விஷயந்தான். இன்றைக்கி அமித்ஷா அவர்களுடைய பேச்சு பெரிய அளவுக்கு சர்ச்சையை ஏற்படுத்தியது. அது மட்டுமல்ல, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அமித்ஷா ஏதோ தப்பாக பேசிட்டார் அப்படிங்கிறது இன்றைக்கி மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. நாடாளுமன்றம் கலைபுரம் தொடர்ந்து நடக்குது, இன்றைக்கி இருக்கக்கூடிய நாடாளுமன்றம் முடங்கிடுச்சு அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம பேசிகிட்டு இருந்தாலும், இந்த அம்பேத்கர் பற்றிய விவரங்கள் இன்றைக்கி மக்கள்கிட்ட ஆழமாக பதிஞ்சதுக்கு காரணம் காங்கிரஸ் எடுத்த முயற்சி. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்டரை விடாமல், நேற்றெல்லாம் ஜெய்பீம்னு ஒரே கோஷம், இன்றைக்கி காலையும் கோஷம், நாடாளுமன்றத்தை நடத்த முடியல. சரி, இது பக்கம் ஒரு பக்கம் முடிஞ்சிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மேலும் பிரச்சனையாக்குற மாதிரி மோடி அவர்களுடைய பேச்சு. அவர் அந்த அர்த்தத்தில் பேசலை அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், காங்கிரஸ் கட்சி இன்றைக்கி இந்தியாவில் அம்பேத்கர் பெயரை வைத்து எவ்வளோ தப்பு பண்ணுதுன்னு அவர் ஒரு நீண்ட ஒரு அறிக்கை விடுறார். இது பெரிய பாதகமான செயலாக போயிடுச்சு. ஏன்னா இதை எரியிற நம்ம இதில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி. சரி, இது எங்கே போய் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பெரும்பாலான அரசியல் கட்சி தலைவர்கள் இன்றைக்கி பிஜேபிக்கு ஒரு பெரிய கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெகுஜன மக்கள்கிட்ட அம்பலப்பட்டு போயாச்சு. இது எப்படி நீக்கிறது? அதனால தான் டக்குன்னு போய் ராகுல் காந்தியை பார்க்க வேண்டியது. ஒரு சாதாரணமாக டங் ஸ்லிப் ஆகிடுச்சின்னு சொல்ல வேண்டிய விஷயத்தை எவ்வளவு பிரச்சனையை ஏற்படுத்துகிறார் அப்படிங்கிறது இதிலிருந்தே புரியும். சரி, அடுத்து என்ன நடக்கும்? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்பேத்கரை பற்றி இவர்களுடைய உள்ள கிடங்கில் என்ன வந்ததோ அது நேற்று வார்த்தையாக வந்துருச்சு. சவார்கர் பெயரை சொல்லக்கூடியவர்கள் அம்பேத்கரை எப்படி போற்றுவார்கள்னு நம்ம முதலமைச்சர் வேறு ஒரு அறிக்கை விட்டார். இவர் மட்டும் இல்லை, மம்தா பானர்ஜியிலேருந்து எல்லாமே, சரத்பவார், உத்தவ் நிறைய பேர் அறிக்கை விட்டுருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுது? ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்துவதற்கு வாங்க அப்படின்னு முதல்ல பிஜேபி முதல் நாள் காங்கிரஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டாங்க, கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அப்போது காங்கிரஸ் இறங்கி வரணும், நீங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னாங்க. காங்கிரஸும் ரைட்டுங்க, இதெல்லாம் விவாதிக்கணும்னாங்க, ஒத்துக்கலை. இப்போ பிஜேபியை இறங்கி வருவதற்கு முக்கிய காரணம் இவர்கள் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒருவரை பற்றி பேசிய அந்த பேச்சு. இன்றைக்கி அந்த பேச்சு பெரிய அளவுக்கு ஊடகங்கள்லாம் வந்துருச்சு. இப்போ என்ன சொல்கிறாரு மோடி? ஒரு வரியை மட்டும் கட் பண்ணி போட்டு அம்பேத்கரை காங்கிரஸ் மக்கள்கிட்ட ஏமாத்துதுனாரு. அதே மோடி அவர்கள் இப்போ ராகுலை பார்க்க வேண்டிய அவசியம் என்னென்னா, உள்ளுக்குள் இருக்கும் பயம். என்ன பயம்? இப்போ நிதிஷ்குமாரோ நாயுடுவோ இல்லை சிராக் பாஸ்வானோ இல்லை அவங்க கூட்டணி கட்சி யாருமே இந்த விஷயத்துக்கு முட்டு கொடுக்க முடியாது. எப்படி முட்டு கொடுப்பீங்க? ஏங்க, ஒன்றும் இல்லைங்க, அதிமுக ஜெயக்குமார் ரொம்ப இழுத்து பேசுகிறார், நமக்கே ஒன்றும் புரியல. ஆமாங்க, பிஜேபி அமித்ஷா தப்பாக பேசிட்டாருங்க, அவருக்கு வாக்கு கம்மியாகும், அதை கூட சொல்ல மாட்டார். ரொம்ப இழுத்து அம்பேத்கரை அவமானப்படுத்தினால் வாக்குகள் இழப்பார்கள், பிஜேபி வாக்குகள் இழப்பார்கள், அமித்ஷா தான் பேசினார்னு கூட அதிமுக சொல்லும் போது தான் வருத்தமாகுது. ஏன் அதை சொல்ல தயங்குறாங்கன்னு தெரியல. இப்படிலாம் இருந்த அதிமுக எப்படி டெவலப் ஆகும்? அதையும் தாண்டி அதாவது கடவுளை வழிபட்டாலாவது உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும், அம்பேத்கர்னு ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சுங்கிறாங்க. ஒரு உச்சபட்ச தலைவரை, நாடே போற்றும் தலைவரை, தேசப்பிதா காந்தி, அம்பேத்கர் அவர்கள், காமராஜர் அவர்கள், இவர்களை பற்றி பேசுவது அது ஒரு ஃபேஷன் அப்படிங்கிறது எப்படி அது பெரிய விஷயம். காங்கிரஸ் கட்சி உண்மையிலே இந்த இந்தியா கூட்டணி அருமையானது. இது மிகப்பெரிய அடி தான் பிஜேபிக்கு. இது என்னென்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் அவங்க வேகமாக போயிட்டு இருக்கும்போது இன்றைக்கி ஒரு ஸ்டாப். ஏன்னா நாடாளுமன்றத்தை நடத்த விடாமல், யாரையும் பேச விடாமல், தன்கர் ஒரு பக்கம் ஒரு அராஜகம், இந்த பக்கம் ஓம் பிர்லா ஒரு அராஜகம், ராஜாவிலேருந்து யார் பேசினாலும், நிர்மலா சீதாராமனுடைய திமிரான பேச்சு பார்த்தீங்கன்னா, நிர்மலா சீதாராமனுடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா என்னமோ அவங்க தான் கடவுளுடைய அவதாரம் மாதிரி, எதிரில் நிற்கவன் அது மனுஷனே இல்லைங்கிற மாதிரி பேச்சு. ஊயின்னு அந்த அம்மா பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பண்பட்ட ஒரு வயசான ஒரு அம்மா பண்ணுற மாதிரியா இருக்குது. அதிகார மமதைங்கிறது இவங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது?
இவர்களுக்கு மட்டும்தான் அறிவு இருக்குதா? இவங்களுக்கு மட்டும்தான் அவங்க பேசுகிற பேச்சுடைய உடல் மொழிலாம் பார்த்தீங்கன்னா மண்டிகா இவர் நம்ம ஜெயராம் மன்னிப்பு கேட்கணுங்கிறாங்க. என்ன சொன்னார்? நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னாரு. உண்மைதானே? இடிஐ எவ்வளோ வழக்கு பதியுதுன்னா நீங்கள் ஒரு 911ங்கிறீங்க, அமித்ஷா 4700ங்கிறாரு. ரெண்டில் எதுமா சரி? இன்னும் குறிப்பாக வாராக்கடன் பற்றி நீங்கள் ஒரு கதை சொல்கிறீங்க, நிதியமைச்சகத்தை புள்ளி வரம் எடுத்தால் ஒரு கணக்கு இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் தவறா? இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சிபி அமைப்பில் மாதி பூஜாரி அந்த அம்மா வந்து அதானியுடைய பங்கு அவங்களே வச்சுருக்காங்க. இது முறையா? ஒரு பங்கு சந்தையை கையாளக்கூடியவர்கள் அதானியுடைய பங்கு எப்படி வச்சுருக்க முடியும்? இதை பார்த்துட்டு இருக்க வேண்டிய அமைச்சரை கையில் வச்சிருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனை தூங்கிட்டே இருந்தாங்க. இதை கேட்குறது தவறா இல்லையா? இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராஜ்நாத் சிங் பாதுகாப்பு இன்றைக்கி எந்த அளவுக்கு இருக்குது? சைனாவுக்கு நமக்கு என்ன பிரச்சனை, கனடாவுக்கு என்ன பிரச்சனை, இதெல்லாம் கவனிக்காமல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்ன பண்ணார்? இதை கவனிக்க தவறிய ஜெய்சங்கர் என்ன பண்ணுறாரு? இதெல்லாம் மறைச்சிட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்கள் கொண்டு வருவீங்க, எல்லோரும் ஆமாசாமி பொண்ணு என்ன அர்த்தம்? அதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து நடைமுறையிலே சாத்தியம் இல்லை. நம்ம நிறையா பேசிட்டோம், அதனால் இதை பற்றி நம்ம பேச வேணான்னு இருக்கோம். முக்கியமான பேச்சு இன்றைக்கி வாயை கொடுத்து மாட்டிக்கொண்டார் அமித்ஷா. இதை வந்து எப்படி அவங்களால் டேக்கிள் பண்ணுன்னு தெரில. நாடு முழுவதும் பெரிய கொந்தளிப்பு. உட்கட்சியிலே பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும்ல. இப்போ பிஜேபி நம்பிட்டு இருக்கிறது என்ன? ஒன்று வேணாம். இப்போ டெல்லியில் எலெக்ஷன் நடக்குது சார். ஹெட் குவார்ட்டர்ஸில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க பட்டியலின மக்கள் பட்டியலின வாக்குகள் தானே ஊராக பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அங்கே இருக்கக்கூடியவங்க உண்டா இல்லையா? பட்டியலின வாக்குகள் மொத்தமாக போச்சா? பீகார் நிதிஷ்குமாருக்கு ஒன்றும் புரியல. சிராக் பாஸ்வான் அவர் ஏரியாக்கே போக முடியாது. இப்போ சிராக் பாஸ்வானுடைய வாக்குகள் என்ன ஆகும்? அவருக்கு ஒரு பதட்டம் இருக்காது இல்லையா? அவர் ஏதோ ஒன்று பேசி ஆகணும். மைக்கு முன்னாலேருந்து ஓடுறாரு சிராக் பாஸ்வான். ஜெயின் சௌத்ரி அமைதியாயிட்டார். நேற்று வரைக்கும் மாயாவதி அம்மா வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இன்றைக்கி அவங்க கட்சியிலே எதிர்ப்பு. பிஜேபி வந்து ஒரு மோசமான கட்சி, இந்த மாதிரி அமித்ஷா பேசிட்டாருன்னு. மாயாவதிக்கு ஆபத்து, சிராக் பாஸ்வானுக்கு ஆபத்து, ஜெயின் சௌத்ரிக்கு ஆபத்து, நிதிஷ்குமாருக்கு ஆபத்து. நாயுடு அமைதியாக தூங்கிட்டார், என்ன பேசுறதுன்னே தெரியாமல். அப்போ ஒரே ஒரு பேச்சு இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் பேசினவர், நான் அப்படி பேசலை இப்படி பேசலாம் சொல்ல முடியாது. உங்கள் மனதில் இருக்கக்கூடிய எண்ணம் தான் டக்குன்னு வார்த்தையாக வந்துருச்சு. இதை நீங்கள் ஜஸ்டிஃபையே பண்ண முடியாது. இந்த வார்த்தையை பேசியதற்கு அப்போவே ஆமாங்க டங் ஸ்லிப்பாகி பேசிட்டேன்னா முடிஞ்சு போச்சு. இல்லை அவர் அப்படி பேசலை இப்படி பேசலைன்னு மோடி சொல்வதன் மூலமாக இவர்கள் வேறு எதையோ பண்ணுறாங்க. என்னென்னா இதை வந்து அவங்களால் நியாயப்படுத்த முடியல. நியாயப்படுத்துறதுக்கு முயற்சிலாம் பண்ணாங்க, முடியல. அப்போ என்ன பண்ணுறது? டக்குன்னு காலில் விழுந்தது. இப்போ என்ன வெளியில் செய்தி வரும்? இல்லை நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்தலாம் ராகுல் வாங்கங்கிறார். நம்ம என்ன கேட்குறோம்? நாடாளுமன்ற கூட்டம் மொத்தம் எத்தனை நாள்? 15 நாள் முடிஞ்சு போச்சு. இனிமேல் எத்தனை நாள் நீங்கள் கூட்டத்தை நடத்த போகிறீங்க? இப்போ காங்கிரஸ் என்ன திரும்ப டிமாண்ட் வைக்கணும்? ரைட்டுங்க, நீங்கள் அமித்ஷா பற்றி பேசுனது ரைட்டு, ஓகே, நீங்கள் வந்து ஏதோ தெரியாமல் பேசிட்டீங்கன்னு நினைக்கிறோம். ஓகே, அடுத்து நாளைக்கு நாடாளுமன்றம் வரும்போது நீங்கள் ஒன்றும் வேணாம், இந்த மாதிரி நான் பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு ஒரே ஒரு வருத்தம் மட்டும் தெரிவிங்க. ஒன்று. ரெண்டாவது, அதானியை பற்றி பேச ஆரம்பிச்சிடுவோம், முடிஞ்சது கதை. ஓகே தானே? இதுக்கு வருத்தம் தெரிவிக்காமலாம் விட முடியாது. அது எப்படி விட முடியும்? ராகுலே மன்னிச்சாலும் பட்டியலின மக்கள் எப்படி விடுவாங்க? அதனால் இன்றைக்கி மனதில் இருப்பதை வெளியில் வந்து மாட்டிக்கொண்டார்கள். எப்பயுமே அவங்க சொல்லுவாங்கள்ல, ராகுல் காந்தி சொல்கிற மாதிரி மனுஸ்மிருதி வழியாக தான் இந்திய அரசு நடக்க வேண்டும்னு உங்கள் தலைவர் சொல்கிறாரு சவார்கர். ஆனால் நீங்கள் அரசியலமைப்பு சட்டம் தான் உயர்ந்ததுன்னு இப்போ பொய்யா பேசிகிட்டு இருக்கீங்க. எது உண்மைன்னு கேட்டார்ல, இது வரைக்கும் பதில் இல்லை. தொடர்ந்து நம்ம பிஜேபி பற்றி நிறையா சொல்லிட்டோம். இன்றைக்கி கூட்டுக்குழுவில் ஜேபிசியில் வேறு இவங்க இருக்காங்க. யார்? நம்ம பிரியங்கா காந்தி. ஏற்கனவே வக்பு வாரிய கூட்டுக்குழுவில் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது நம்ம திரிணாமுல் காங்கிரஸுடைய எம்பி கோவமாகி கையில் இருக்க கிளாஸை உடச்சி தூக்கி போட்டு அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு 3 தடவை ஒத்தி வச்சாங்க. இப்போ பிரியங்கா காந்தி இந்த கூட்டுக்குழுவில் போனதனர் அருமையான முடிவு, மற்ற யாரையும் போடாமல். ஏன்னா பிரியங்கா காந்தி போனாங்கன்னா அந்த விஷயம் இன்னும் நாட்டு மக்களுக்கு தெரியும். ஜேபிசி கூடிச்சு, அங்கே பிரியங்கா காந்தி ஒரே நாடு ஒரே தேர்தல் மொக்கையான திட்டம், இது வேலைக்காகாத திட்டம்னு புள்ளி விவரத்தோடு எடுத்து பேசும்போது பிஜேபியால் பதில் சொல்ல முடியாது. அப்போ வெளியில் என்ன நியூஸ் வரும்? பிஜேபி, அதாவது பிரியங்கா கேட்ட புள்ளி விவரத்தை கொடுக்க தவறிய பிஜேபி, ஜேபிசியில் அனல் வெடித்தது. ஏதோ ஒன்று போகணும்ல, இது மக்களுக்கும் தெரியணும்ல. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸ் எடுத்த அருமையான முடிவு, அம்பேத்கர் பேர் சொல்லி மாட்டிக்கொண்டது பிஜேபி. இது எப்படி தப்பிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனாலும் இந்த களங்கம் அவர்களை தீரவே தீராது. இது தேர்தல் வரும்போது பிஜேபி கடுமையாக எதிரொலிக்கும். நீங்கள் ஒன்றை கேட்கலாம், என்னங்க எப்போ பார்த்தாலும் தேர்தலை மனசில் வச்சு பேசுகிறீங்க, உயரிய தலைவரை இழிவுபடுத்தியிருக்காங்கன்னா தேர்தலை மட்டுமே மையமாக வைத்து செயல்படக்கூடிய பிஜேபி, அதை தான் பயம். இப்போ அவங்களுக்கு ஐயோ அடுத்து டெல்லி வரப்போகுதே, அடுத்தடுத்து இது வரப்போகுதே, பீகார் வரப்போகுதே, என்ன பண்ணலாம், நிதிஷ்குமாருக்கு பிரச்சனை ஏற்பட்டுட்டாங்களே,
அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேவையில்லாமல் வாயை கொடுத்து மாட்டிக்கொண்டார்கள். இதிலிருந்து வெளியே வருவது அவ்வளோ கஷ்டம். ஏன்னா இதை வந்து அவங்க பின்வாங்க மாட்டாங்க, கஷ்டம்தான். ராகுல் காந்திகிட்ட இன்றைக்கி போய் அவங்க வீட்டில் அவர் நாடாளுமன்ற கூட்டுக்குழு அந்த அவருடைய நாடாளுமன்ற அந்த பெஞ்சு அங்கே போய் சந்தித்தது அப்படின்னு பார்க்கும்போது பிஜேபி கெஞ்சினா மிஞ்சுவாங்க, மிஞ்சினா கெஞ்சுவாங்க. இதை வைத்து நிறைய காரியங்களை காங்கிரஸ் சாதிக்க கொள்ள வேண்டும். நிலைக்குழுலாம் இன்னும் நிறையா அவங்க தரணும், அதெல்லாம் சாதித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் நம்மளுடைய எண்ணம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.